ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.3ல சம் நம்பர் 1ல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாலாம் இதுக்கு பார்த்துட்டோம் நம்ம. சரியா, திருப்பிலாம் ஃபார்முலா நம்ம எழுதும்போது எழுதிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லேருந்து என்ன எழுதணும்? ஏவோட வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ தெரியும்? ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஏ வேல்யூ. அப்போ -37. டியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? தெரியல. அப்போ T2 - T1 போடணும். -33 மைனஸ் ஆஃப் 37. ஸோ -33 வந்துடும். 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிருச்சு 37. ரெண்டு சைனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சப்ட்ராக்ட், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைனை போடணும். அப்போ என்ன வரும்? இங்கே 5 வரும். கரெக்டாக. என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? n = 12. சாரி 4 வரும். அது 4 தானே வரும். ஆமாம், 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. இங்கே என்னோட வேல்யூ. இப்போ SN கண்டுபிடிப்போமா? SN = ஃபார்முலா என்னது? இப்போ செய்கிறீங்களோ, டெரிவேஷன் வருதோ, ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த சம் கொடுத்தாலும் அதுக்குரிய ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்? எழுதிடணும். 2a + n - 1 × d. அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்குது? 12/2. 2 × -37 ப்ளஸ் என்னோட வேல்யூ 12 - 1 × டியோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4 = 1 2 6 2 are 6 × 37 2ல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 37. இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 37 2ல் மல்டிப்ளை பண்ணால் 4 1 74. கரெக்டாக -74ன்னு வரும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ்னா மைனஸ், 2 மைனஸ்னா ப்ளஸ். இது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். இங்கே 12ல் 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 11 வருமா? 11 × 4 என்ன வரும்? 44. தட் இஸ் ஈக்குவல் டு 6ல் இருந்து 4ல் 4 போயிடுச்சுன்னா 0, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பரோட சைன் மைனஸ். இப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும்? 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 3 are 18. ஒரு 0 இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு மைனஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ். அப்போ இதுதான் ஆன்சர்.